ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபருக்கானது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 சொல்லியிருக்காங்க. ஸோ 35,000லேருந்து 1,30,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 4/1/2026. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட 10th 12th மார்க் பேஸில் வச்சு தான் ஜாப்க்கு வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டனாக தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அதுக்கான முன்னுரிமை வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 67 வேக்கன்சி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ஸுக்கு 28 வேக்கண்ட்டும், உமன்ஸுக்கு 15 வேக்கண்ட்டும், பேஸ் டைமில் வந்து ஜென்ஸுக்கு 9 வேக்கண்ட்டும், உமன்ஸுக்கு 4 வேக்கண்ட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 வேக்கண்ட்டும், நெக்ஸ்ட்டு ஜென்ரலில் 3 வேக்கண்ட்டும், வேகன்சியில் ஜென்ரலில் 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபார் வேகன்சியில் டோட்டலாக 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/12/2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷனுக்கு வந்துட்டு 4/1/2026ன்னு சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து 1,30,000 கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அண்டு நீங்கள் ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முன்னுரிமை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் ஸோ ஃபார் ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18ம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு வந்து 32 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் மினிமம் 18ம் மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட்டு. ஓசிக்கு மட்டும் 42. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா மினிமம் 18ம் மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட்டு. ஓசிக்கு மட்டும் 48 சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ரேடியோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸில் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட மார்க் பேஸ் வச்சு தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th மார்க் வச்சு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி கோர்ஸ்க்கு வந்து 50%, பியூசிக்கு வந்து 30%, எஸ்எஸ்எல்சி ஆர் 10th 20% சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 300ம் அதர்ஸ்க்கு வந்து 600 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை கரண்ட்டாக ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் பர்சன் ஹேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து கன்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. 2 ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. எனி ஒன் ஆஃப் த ஃபோட்டோ ஐடி வந்து கேட்டிருக்காங்க. பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. டு அப்ளை என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த எம்ஆர்பி வில் பி த்ரூ இமெயில் அண்டு எஸ்எம்எஸ் டு த கேண்டிடேட். ரிஜிஸ்டர்ட் ப்ரைமரி மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் இமெயில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க எம்ஆர்பியிலேருந்து. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் காப்பி வந்து எடுத்து வைப்பீங்க. அதை வந்துட்டு எந்த ஒரு எக்காரணத்து கொண்டும் எம்ஆர்பிக்கு கிடைத்ததை சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வழி கல்வியில் படித்த பிஎஸ்டிஎம்மை தான் திரும்ப அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அக்கௌண்ட் கடைசி தேதி வந்துட்டு வர
26 அதாவது 2026 4/1/2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.